ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜலகம்பாறை ஃபால்ஸ் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. திருப்பத்தூர்லேருந்து ஒரு 13 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் வந்து வில்லேஜ் சைடு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜலகம்பாறை ஃபால்ஸ் வரும். நீங்கள் உள்ளே வரும்போதே ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபால்ஸோட என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 டெம்பிள் இருக்குது. சிவன் டெம்பிள் அண்டு பெருமாள் டெம்பிள் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜலகம்பாறை ஓட என்ட்ரன்ஸ். முருகேசு, இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா? எஸ்டிடின்னா வரலாறு தானே. இந்த அரண்மனையில் இருந்தவனுங்கெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னால் ஓடிட்டானுங்களாம். இப்போ யாரோ ஒரு இழிச்ச விலைக்கு வாங்கி இதை பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கானோ. எதை வேணாலும் பூசி வெளியே இருக்கிறத மறைச்சிடலாம், ஆனால் உள்ளே இருக்கிறத மறைக்க முடியுமா? போயிடலாம் மாப்பிள்ள. ஆக்சுவலாக உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. இடமே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சைலண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதுவே ஒரு த்ரில்லிங் பிளேஸ் மாதிரி எங்களுக்கு ஒரு அட்மாஸ்பியரை கொடுத்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து சிறுவர் பூங்கா இருக்குது. ஃபேமிலியாக குழந்தைங்களோட வந்தோன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பிளேசஸ் இருக்குது, கேம்ஸ் இருக்குது. இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸ் என்ட்ரன்ஸு டிக்கெட் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு நம்ம போகிற மாதிரி. அப்படி உள்ள என்னதான் இருக்கு முருகேசா? ஏதோ பேய் இருக்கின்றானுங்க, பைத்தியக்காரங்க, பிசாசு இருக்கின்றானுங்க, பயந்தாங்குழி. அது போக 30 அடியில 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்கின்றானுங்க. இதனாலேயே நம்ம கோபால் இருக்கார்ல, கோபால் உண்மையிலேயே வேறு லெவல் ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸுங்க இது. யாருமே இல்லை சுற்றி, நாங்கள் மட்டும்தான் போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஃபால்ஸ் போகிற ஃபுட் ஸ்டெப்ஸ். இது கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்டெப்ஸ் மேலே வருது. நாங்கள் அந்த மலைக்கு மேலே போயிட்டுருக்கோம். ரிஸ்க் எடுக்கலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. பிளேசஸ் சூப்பராக இருக்குது. நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம், வீடியோ ஷூட் எடுத்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு அட்மாஸ்பியர் நல்லா இருக்குது இந்த இடத்துல. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட் மாதிரி ஒரு சில பிளேசஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே இருக்க ஒரு சிவன் டெம்பிள் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அது இங்கேருந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. ஒரு பெரிய ஒரு லிங்கம், அதுக்கு மேலே வந்து ஒரு பாம்பு வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஆம்பியன்ட் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோடு வந்தோன்னா நல்லா இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடத்துல. நல்லா த்ரில்லிங்காகவும் இருக்குது, பிளேசஸும் நேச்சுரலாகவும் இருக்குது. நமக்கு அந்த அட்மாஸ்பியர் உங்களுக்கு நல்லா இருக்கும், உங்களுக்கு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு கிட்ட வந்துட்டோம். இதுதான் வந்து ஃபால்ஸோட நியர்பை ஸ்டெப்ஸு. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஃபால்ஸு தண்ணி வரலை. ஸோ உங்களை மாதிரி தான் நாங்களும் ஏமாந்துட்டோம். ஸோ ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு தண்ணியே வரல. அதான் ஜனம் இல்லாதப்பவே தெரியும், சரி தண்ணி வரல போல இருக்கே அப்படின்னு. நாங்கள் தான் வந்து ஃபோட்டோ வீடியோ ஷூட் எடுக்கணும்னு சொல்லிட்டு மேலே வந்தோம். ஸோ கண்டிப்பாக மழை பெஞ்சா இந்த இடத்துல நிறைய தண்ணி வரும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம நெக்ஸ்ட் டைம் தண்ணி வரும்போது கண்டிப்பாக வந்து இந்த பிளேஸ் வந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்க, நல்ல பிளேசஸ் இது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.